ஹாய், நான் மேகலா. அமிர்த வர்ஷினி யோகம். இந்த யோகம் மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுதும், ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுதும் தான் இந்த அமிர்த வர்ஷினி யோகம் ஏற்படும். இந்த யோகம் இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கக்கிழமையில் இருந்து 2026 மார்ச் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இருக்குது. இந்த அமிர்த வர்ஷினி யோகம் சுக்கிரனோட காரகத்துவம் மயில், சந்திரனோட காரகத்துவம் நீர். இந்த நாட்களில் வீடு வாசல் பெருக்கோல வாசலோட வாசல் தொளிக்கும் பொழுது தண்ணியில் மயிலிறக ஊற வச்சு வாசல் தெளிக்கணும். அப்படி செஞ்சால் நம்மளுக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள், வீட்டில் எதிர்மறையான இது இருந்தாலுமே விலகும். சனி தோஷங்கள் விலகும். வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கிறதுக்கு நம்ம வாசல் தொளிக்கும் பொழுது தண்ணியில் மயிலிறகை போட்டு ஊற வச்சுட்டு வாசல் தெளிக்கலாம். வாசல் தெளிக்கிறதுக்கு 3 மயில் இறகு எடுத்துக்கணும். அது கூட பாக்கு கொட்டாம்பாக்கு கருப்பு கயிறு அந்த மயில் இறகுல கட்டி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வாசல் தெளிக்கும் பொழுது ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு 21 தடவை சொல்லி தண்ணி தெளித்தோன்னா சனியினால் உள்ள தோஷங்கள் நீங்கும். 8 மயில் இறகை வெள்ளை நூலில் கட்டி ஓம் சோமாய நமக அப்படின்னு உச்சரித்தால் நம்ம வீட்டில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நீங்கி செல்வமும் அதிர்ஷ்டமும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ராகு தோஷம் நீங்கிறதுக்கு நல்ல பெரிய மயிலிறகை எடுத்துக்கணும். நீண்ட மயிலிறகை எடுத்து அதில் வெற்றிலை பாக்கு வச்சு கங்கை நீரால் நம்ம வீட்டில் தெளிக்கணும். வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தாலோ, பணம் நம்ம கையில் தங்கலை, வரவுக்கு மீறிய செலவு இருந்தால், பொதுவாக நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட ஃபோட்டோவோ விக்கிரகமோ நம்ம வச்சுருந்தோன்னா அதில் யானை இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ தான் நம்ம வச்சுருந்துருப்போம். நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு, மேலும் செல்வம் சேர்றதுக்கு மயில் மகாலட்சுமியோட வாகனம்னு சொல்லுவாங்க. மயில் மேலே அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வீட்டு பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் நம்மளோட கடனெல்லாம் தீரும், செல்வமும் அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு கூடி வரும். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் மாவிளக்கு தீபம் ஏற்றணும். கௌரி பஞ்சாங்கத்தில் அமிர்தம்னு வர யோகத்தில் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். இந்த அமிர்த வர்ஷினி யோகத்தன்றைக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற பண கஷ்டங்கள்லாம் நீங்கி செல்வம் சேர்றதுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். மயில் மேலே இருக்கிற மகாலட்சுமி ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைக்கலைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு பின்னாடி 3 மயிலிறகு வச்சு வழிபாடு செய்யலாம். தேங்க்யூ.